பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளாகிய இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஆண்டவரிடம் அவர் இதயத்திலிருந்து வருகின்ற பேரன்பையும் பெருமகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நன்றி சொல்வோம் இந்த நன்னாளில். மேலும் நாம் அனைவரும் இதோ இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளில் இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு மனிதர்கள் வழியாக, பல்வேறு சூழ்நிலைகள் வழியாக உதவி செய்து இருக்கின்றார். அவர் இறை பிரசன்னத்தை, உடனிருப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதற்காக இந்த பலியில் நன்றி சொல்வோம். மேலும் இப்பலியின் வழியாக ஆண்டவர் மனவிலக்கு பெறுவதை பற்றி இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கின்ற டைவர்ஸ் என்ற
இந்த மனவிளக்கு சான்றிதழை பற்றி மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த கல்வாரி பலியில் நாம் சிந்திப்போம். இன்றைய காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்கின்ற குடும்பங்களை விட பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் மிக அதிகமாகவே இருக்கின்றது. நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை, நம் குடும்பத்தை எது சீர்குலைத்து கொண்டு இருக்கின்றது? குடிபழக்கமா, போதை பழக்கமா, வேலையின்மையா, டிவி சீரியலா, ஃபோனா? எது நாம் குடும்பத்தை சீர்குலைத்து கொண்டு இருக்கின்றது? பணமா, சொத்தா, ஊதாரித்தனமா, சோம்பேறித்தனமா? சிந்திப்போம். ஆண்டவர் நம் அனைவருக்கும் இந்த நன்னாளில் அழைப்பை கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக இந்த வழியில் ஜெபிப்போம். அனைவரும் அன்பின் குடும்பமாக, ஜெபத்தில் நிலைத்து நிற்கின்ற குடும்பமாக, விசுவாசத்தில் வளர்கின்ற குடும்பமாக வாழ இப்பலியின் வழியாக நாம் அனைவரும் ஒன்றாக உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை மனதார ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 5 முதல் 17 முடிய. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு. ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்புக்கொள். நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள்.
உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகி நில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் நியமனங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளைகளை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே
கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆகவே கணவன் தன் தாய் தந்தையரை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். அவர்கள் இருவரல்ல, ஒருவர். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆம், இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, திருமணம் என்பது ஒரு அழைப்புதல். திருமணம் என்பது ஒரு அடையாளம். இது ஒருமைப்பாட்டிற்கும் புனிதத்திற்குமான ஒரு அழைப்பு. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. இது அன்பிற்கான அழைப்பு, அருட்சாதனத்திற்கான அழைப்பு. இது ஒருபோதும் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே, ஒப்பந்தம் அல்ல, மாறாக உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில், இந்த திருமண வாழ்வில் மனிதனானவன் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும், உலகத்தோடு ஒன்றித்திருக்க வேண்டும். கடவுளோடும் உலகத்தோடும் ஒன்றித்து இருக்கின்றவன் எப்பொழுதுமே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை உணர்ந்து, குடும்பத்தின் மகத்துவத்தை உணர்ந்து ஒன்றாக மகிழ்ச்சியோடு வாழ்வான். இன்றைய காலகட்டத்தில் மனமுறிவு என்பது, திருமண முறிவு என்பது ரொம்ப பிரபலமாக இருக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இவ்வாறு திருமணமாகி ஒரே வருடத்தில் ஒருவர் தன் நண்பர்களிடம் சென்று, நண்பர்களே, நான் என் மனைவியை டைவர்ஸ் செய்ய போகிறேன், அவ கூடலாம் இனிமேல் ஒரு நொடி கூட வாழ முடியாது என்றெல்லாம் கூறினாராம். சக நண்பர்கள் அவரை நோக்கி, ஏண்டா உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா? எதற்காக உன் மனைவியை விலக்கிவிட வேண்டும் என்று விரும்புகின்றாய்? எதற்காக அவரை நீர் வேண்டாம் என்று கூறுகின்றாய் என்று கேட்டபொழுது, மேலும் அவருக்கு அழகு இல்லையா, அறிவில்லையா, வேலை இல்லையா, எதற்காக நீர் இந்த ஒரே வருடத்தில் உன் மனைவியை விலக்கிவிட வேண்டும் என்று விரும்புகின்றாய் என்று கேட்டபொழுது அவர் இவ்வாறு சொன்னாராம். தனது வலது காலில் இருந்த ஒரு ஷூவை கலட்டி தன் நண்பர்களிடம் காட்டினாராம். உடனே அந்த நண்பர்கள் எல்லோரும், இந்த ஷூக்கு என்னடா குறைச்ச? உன் காலுக்கு பொருத்தமாக இருக்குது, விலை உயர்ந்ததாக இருக்குது, மிக அழகாக இருக்கின்றது, இதற்கு என்ன குறை? உடனே இவர் கூறினாராம், ஷூ நல்லா தான் இருக்குது, விலை உயர்ந்ததாக தான் இருக்குது, என் காலுக்கும் நல்லா தான் பொருத்தமாக தான் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அது என் காலை கடிக்குதே, நான் என்ன செய்தேன் என்று தன் நண்பர்களை பார்த்து கேட்டாராம். ஆம், இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு தான் தெரியும். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர்கள் நன்கு வாழ்கின்றார்கள் என்று தெரியலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் பிரச்சனை அவர்களுக்கு தான் தெரியும். இவ்வாறு ஒரு கணவர் என்னிடம் வந்தார். அவர் தன் மனைவியை பற்றி மிக பல்வேறு குறைகளை கூறுகின்றார். எப்போ பார்த்தாலும் பொருளே கேட்டுட்டு இருக்கா சாமி, இது வேணுங்கிறா, அது வேணுங்கிறா, கார் வாங்கணுங்கிறா, பைக் வாங்கணுங்கிறா, பொருட்கள்லாம் வாங்கி வீடு ஃபுல்லாக அடுக்கி வைக்கணுங்கிறா, ஒரு பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவளிடம் இல்லை சாமி என்றெல்லாம் குறை கூறி கொண்டிருந்தார். அவ்வாறே ஒரு மனைவியும் என்னிடம் வந்தார்.
சாமி, இவனை கட்டினது என் தலையெழுத்தாக இருக்குது. இவனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடில்லை. என் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷமே அனுபவிச்சதில்லை. ஒருபோதும் நான் கேட்டதை வாங்கி கொடுத்ததில்லை. ஒருபோதும் ஒரு நாள் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை. என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் என் அம்மா போட்ட நகையை கூட அடகு வச்சு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு உதாரித்தனமாக தான் இருக்கிறான். இவனை போய் கட்டிட்டு வந்துட்டேனே சாமி என்று இவ்வாறு மனைவி புலம்புகின்றார். இருமனம் கொண்டவர்கள் கணவர்கள் புலம்புகின்றார்கள், மனைவியும் புலம்புகின்றார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எதற்கு இந்த புலம்பல்? எதற்கு கணவன் மனைவி இடையே புலம்பல்கள் இன்றைய கால சூழ்நிலையில் ஏற்பட்டு இருக்கின்றது? குடும்ப வாழ்க்கை இன்றைய சமூகத்தில் சவாலாக தான் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அது நம்முடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், நம்முடைய சகிப்புத்தன்மை வெளிப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது முறிவில்தான் முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்று பல திருமணங்கள் எதற்காக முறிவில் முடிகின்றது? நம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எதற்கென்று குடும்பங்கள் பிரிந்து வாழ்கின்றார்கள்? எதற்காக கணவர் மனைவியர் பிரிந்து வாழ்கின்றார்கள்? எதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிந்து வாழ்கின்றார்கள்? என்ன காரணமாக இருக்கின்றது? நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, சிந்திக்க வேண்டிய ஒன்று. இன்று அன்பு இல்லை, குடும்பங்களில் அன்பு இல்லை. அதனால தான் எபேசியருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 5 இறை வசனம் 26 28 வரை பவுலடிகளார் மிக அழகாக கூறுவார். கணவன்மார்களே, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்தாரோ அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனைவிமார்களை அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மிக அழகாக கூறுகின்றார். அந்த அன்பு இன்றைய காலகட்டத்தில் இல்லை அன்பிற்குரியவர்களே. அதே போன்று எபேசியர்க்கரிய திருமடல் அதிகாரம் 5 இறை வசனம் 22 பவுலடிகளார் மிக அழகாக கூறுகின்றார். மனைவிமார்களை எவ்வாறு திருச்சபை ஆண்டவர் இயேசுவுக்கு பணிந்து நடக்கின்றதோ அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கணவன்மாருக்கு பணிந்து நடங்கள், பணிந்து நடங்கள், தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களில் அந்த குடும்பம் ஆசீர்வாதமிக்க குடும்பமாக இருக்கும். மேலும் அன்பிற்குரியவர்களே, திருமணத்தின் போது தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று கூறினார்களே, ஆண்டவர் முன்னிலையில் வாக்குறுதி கொடுத்தார்களே, அந்த வாக்குறுதி காலம் போற வாக்கில் அப்படியே மறந்து விடுகின்றார்கள். உடல் நலத்திலும் உடல் நோயிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா வேளைகளிலும் சந்தோஷத்திலும் நான் உன்னோடு உடனிருப்பேன் என்று நாம் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதி எங்கு போகின்றது? எப்பொழுது தொலைந்து விடுகின்றது? அன்பு இல்லாத போது தொலைந்து விடுகின்றது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத போது தொலைந்து விடுகின்றது. ஒருவரை ஒருவர் நம்பாததுனால, ட்ரஸ்ட் இல்லாததுனால தொலைந்து விடுகின்றது. ஒருவரை ஒருவர் இன்றைய காலகட்டத்தில் சகித்து கொண்டு வாழ முடியாமல், விட்டு கொடுத்து வாழ முடியாமல், பொறுத்து கொண்டு வாழ முடியாமல் இருப்பதால் இது இவ்வாறு அமைகின்றது. ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத குடும்பங்கள், தம்பதியர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால தான் பவுலடிகளார் மிக அழகாக கூறுகின்றார். கொலோசியருக்கு எழுதிய திருமடலில் அதிகாரம் 3 இறை வசனம் 13 இவ்வாறு கூறுகின்றார். அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து நடங்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்திருந்தால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். எத்தனை பேர், எத்தனை கணவன் மனைவிமார்கள் இன்று ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றீர்கள்? எத்தனை பேர் இன்று அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை மன்னித்து, மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? எத்தனை பேர் தன் கணவன் தவறு செய்தாலும் பொறுத்து கொண்டு வாழ்கின்றீர்கள்? எத்தனை பேர் தன் மனைவியை முழுமையாக நம்பி வேலைக்கு சென்று வருகின்றீர்கள்? எத்தனை பேர் தன் மனைவியை முழுமையாக நம்பி வேலைக்கு அனுப்புகின்றீர்கள்? சிந்திக்க வேண்டிய ஒன்று அன்பிற்குரியவர்களே. இவ்வாறு நம் மத்தியில் நம்பாமை, நம் மத்தியில் நம்பிக்கையின்மை, நம் மத்தியில் ஏற்றுக்கொள்ளாததால், சகிப்புத்தன்மை இல்லாததால், மன்னிப்பு இல்லாததால், பொறுத்து கொள்கின்ற தன்மை இல்லாததனால் இன்று பல திருமணங்கள், பல திருமணங்கள் முறிவில்தான் முடிகின்றது. இன்று பல்வேறு ஒரு மாதத்தில், ஒரே வருஷத்தில் பல்வேறு தம்பதியர்கள் மனவிலக்கு சான்றிதழ், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஏனென்றால் இந்த குடும்பமானது
கடவுளில் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து இல்லை. ஆண்டவர் கூறுகின்றார், எந்த ஒரு குடும்பம் கடவுளின் அன்பில் நிலைத்து இருக்கின்றதோ அந்த குடும்பம் ஒருபோதும் மனமுறிவுக்கு செல்லாது. அந்த குடும்பமானது எப்பொழுதும் அன்பை நோக்கி செல்லும். அதனால தான் ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார். ஆண்டவர் யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 5 என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் அன்பை உணர்ந்து அந்த ஆண்டவர் அன்பை ஆணிவேராக, அந்த ஆண்டவர் அன்பை நம் கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையின் மையமாக வைத்து ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வளர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பமும் கடவுளின் அருளை தேடி செல்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். ஜாய் ஆஃப் லவ் என்ற திருத்தூதல் மடலில் திருத்தந்தை அவர்கள் மிக அழகாக கூறுகின்றார், க்ரோ இன் காட்ஸ் கிரேஸ், கடவுளின் அருளில் ஒவ்வொரு குடும்பமும் வளர வேண்டும் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக, பர்சிவியர் இன் காட்ஸ் கிரேஸ், ஒவ்வொருவரும் கடவுளின் அருளில் நிலைத்து இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். மூன்றாவதாக, ரிட்டர்ன் டு காட்ஸ் கிரேஸ், தவறுகள் செய்து இருந்தாலும், ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகள் போட்டு இருந்தாலும் கடவுளினுடைய அருளை தேடி குடும்பமாக வருகின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், சாட்சிய குடும்பம், அன்பின் குடும்பம், ஜெபத்தின் குடும்பம், சமுதாயத்தில் முன் உதாரணமாக இருக்கின்ற குடும்பமாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு இந்த கல்வாரி பலியில் அன்பிற்குரியவர்கள் அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைத்து குடும்பங்களும் திருமணம் என்பது ஒரு அழைப்பு, திருமணம் என்பது ஒரு அருள் அடையாளம், திருமணம் என்பது ஒருமைப்பாட்டிற்கு மட்டுமே அது புனிதமான அழைப்பு என்பதை உணர்ந்து நல்லதொரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை திட்டத்தை உணர்ந்து இறை ஆட்சியை குடும்பத்தில் கட்டியெழுப்ப தேவையான அருளையும் ஆசீரையும் வேண்டி தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் நாம் அனைவரும் உருக்கமாக ஜெபிப்போம். ஆமேன். மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு சகோதரமே, இந்த புனிதமான நேரத்தில் இதோ தூய ஆவியானுடைய வல்லமையால் இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் ஆற இருக்கின்ற இந்த புனிதமான நேரத்தில் நம் அனைவரும் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இதோ பிரிந்து வாடுகின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆவியானவர் அனைத்து குடும்பங்களையும் ஆட்கொண்டு அர்ச்சித்து புனிதப்படுத்தி அவர்களுக்கு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையின் மேன்மை உணர்த்த இதோ இந்த நேரத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வரத் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும்.
எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மீடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்தவனுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தோய்த்துணர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் நிலைத்து வாழும் குடும்பங்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.